ஃபுல் லென்த், அப்புறம் பாட்டம் உடைய ஃபுல் லென்த். புரியுதா? சரி, இப்போ ஒருத்தவங்களுக்கு அளவு எடுத்துருவோமா? வாங்க முத்துலட்சுமி, நான் அளவு எடுக்கிறேன், ஒருத்தவங்க எழுதுங்க. வாங்க எழுதிக்க, அப்படியே நோட் பண்ணுங்க. இந்த ஷால் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா இப்படி ரிமூவ் பண்ணிட சொல்லிடுங்க. ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்க வேண்டாம், கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கணும். சரியா? குனிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விரல் வந்து உள்ள விட்டு அளந்துக்கோங்க. ஒரே ஒரு விரல் என்ன ஆகணும்? உள்ள விட்டு அழுகணும். இவங்களுடைய மார்பு சுற்றளவு பாத்தீங்கன்னா கரெக்டா 39.5 வருது. அதாவது 39.5 வருது. நீங்க 40 வச்சுக்கோங்க. சரியா? 40 மேல 40ன்னு எழுதிக்கோங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய மார்பளவு, அதாவது பஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். இதுதான் அவங்களுடைய மார்பளவு. இது பாத்தீங்கன்னா 41. இதுக்கு ஒரு விரல் உள்ள விட்டுக்கோங்க. சரியா? எத்தனை? 41. அப்படியே நீங்க டேப் சும்மா சும்மா வெளில எடுக்காதீங்க, கஸ்டமர் இரிட்டேட் ஆவாங்க. அப்படியே ஒரு இந்த போர்ஷன் நீங்க அளக்க போறீங்கன்னா இதுல இருந்து இது வரையும் அப்படியே நீங்க கை வச்சுட்டே எழுதணும். இப்ப எனக்கு ஒரு ஆள் எழுதி கொடுக்கறதுனால எனக்கு எழுதுற வேலை இல்ல, நீங்க நோட்டை பக்கத்துல வச்சுக்கிட்டே அப்படியே எழுத வேண்டியதா. சரியா? சும்மா 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 டேப்பை வெளில எடுத்துட்டு அவங்களை தாவி தாவி பிடிக்க தேவையில்ல. அப்படியே நீங்க டேப்பை இறக்கிக்கலாம். இடுப்பு அளவு, இடுப்பு சுற்றளவு பாத்தீங்கன்னா 30. இடுப்பு சுற்றளவுக்கு நல்ல டைட்டா அளந்துக்கோங்க. 37. இடுப்பு சுற்றளவு எவ்வளவு? 37. இப்ப நான் கரெக்டா இந்த இடத்துல இருந்தா என்னுடைய டாப் போர்ஷன் வந்து முடிய போகுது. இந்த இடம், இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த டாப்புக்கு இங்கதான் நான் வந்துட்டு ஜாயிண்டிங் வைக்க போறேன். சரியா? ஆமா, 37. அதாவது மட்டும் போட்டுருங்க. அம்பர்லா டாப்போட ஜாயினிங்ன்றது எந்த இடத்துல கொடுக்கணும்னா, நம்ம பிளவுஸ் போடுறோம் பாருங்க, பிளவுஸோட உயரம் முடியுது இல்லையா, அந்த இடத்துல அது கரெக்டா இருக்கும் நமக்கு. சரியா? இப்போ இந்த இடம், இப்போ கரெக்டா இந்த 37 இடுப்பு சுற்றளவு 37 வருது இல்லையா, இந்த இடத்த நீங்க இந்த பாயிண்ட நீங்க மாத்தாம உங்களுடைய உயரம் அளந்துக்கணும். இவங்களுக்கு ஆமா, டாப்போட உயரம் எவ்வளவுனா 14.5. எழுதிக்கோங்க, 14.5 உயரம். போர்ஷன் நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அப்படியே ஒரு பார்ட் ஃபுல்லா அளந்தாச்சு. நெக்ஸ்ட் கை செக்ஷனுக்கு வந்துரும். கையில வந்து பாத்தீங்கன்னா ஆம்பூல் அளந்துருங்க. ஃபர்ஸ்ட் கை வந்துட்டு ஒண்ணு இப்படி மடக்கி வச்சு அளக்கணும், இல்ல இடுப்புல வச்சு அளக்கணும். ஃபுல்லா நீங்க கை இப்படி நீட்டி வச்சு அளக்க கூடாது. ஏன்னா நம்ம ட்ரெஸ் போட்டோம்னா இப்படியே நீட்டிட்டே இருக்க மாட்டோம், நம்ம எல்லா விதத்திலையும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி பிளெக்சிபிளா இருக்கணும். சரியா? இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட், இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் தான் மிஸ்டேக் ஆயிடும். என்ன மிஸ்டேக் ஆயிடும்னா, இப்ப இவங்களோட கிளாத் பாருங்களேன், இந்த இடத்த இந்த இடத்த பாக்கணும். சரியா? இப்ப இவங்க ட்ரெஸ் வந்து நல்லா இதுவரையும் தொங்குது, நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, சரிங்க, இப்படியே அளந்துட்டீங்கன்னா அப்படியே தப்பாயிடும் பிளவுஸ். இந்த இடம் லூஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடம் லூஸ் ஆயிடும். நம்ம போடுற நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும் போது நம்ம கிட்ட வர கஸ்டமர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அவங்க என்ன ஸ்ட்ரக்சர்ல போட்டிருக்காங்கன்னு. அவங்க கரெக்டா போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, நம்ம எடுக்கிற அளவு கரெக்டா இருக்கும். அவங்க வித்தியாசமா போட, இப்ப இவங்களோட ட்ரெஸ் கூட வித்தியாசமா இருக்கு பாருங்க, எங்க வந்து தொங்குது பாருங்க. நான் பாட்டுக்கு கவனிக்காம இப்படியே நான் எடுத்துட்டேன்னா, இப்ப இவங்களுடைய ஆம்பூல் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? 19 இன்ச் இருக்கு. நான் ஒரு விரல் உள்ள விட்டு எடுத்தேன்னா 19 இன்ச் இருக்கு. சரியா? இந்த இந்த இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இங்க இருக்கிறதுனால அது 19 இன்ச் இருக்கு. கரெக்டா இதுதான் இவங்களுடைய ஆம்பூல் பாயிண்ட். இந்த இடத்துல தான் நான் அளக்கணும். சரியா? பதினேழுதாங்க இருக்கு. கையை ஒரு ஒரு விரல உள்ள விட்டு அளந்திருக்கேன். இவங்களோட ஆம்பூல் பாயிண்ட் எவ்வளவு இருக்கு? 17 தான். புரியுதா? முன்னாடி அளந்தப்ப எவ்வளவு இருந்துச்சு? 19 இன்ச். இப்ப நம்ம அளக்கும் பொழுது இந்த இடத்துல ஏதாவது துணி போய் நல்லா கவிக்கிட்டு நல்லா கொத்தா இருந்தாலோ ஏதோ சம்திங் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆம்பூல் பாயிண்ட் நம்ம அளக்குறது வந்து மாறிடும். அதனால அந்த இடம் அளக்கும் போது நீங்க கவனமா அளக்கு. பாத்தீங்கன்னா இப்ப ஆம்பூல் அளந்தாச்சு. கையினுடைய உயரம் எவ்வளவு வேணும் உங்களுக்கு? கையே நான் எல்லாருக்குமே இப்ப நம்ம ஷார்ட் ஸ்லீவே வச்சுக்கலாம். ஷார்ட் வந்து 5 வைக்கிறேன். சரியா? 5. இந்த இடத்துல 5 எங்க முடியுதோ, 5 இன்ச்சு எங்க முடியுதோ அதே இடத்துல அப்படியே சுத்தி இந்த கையினுடைய சுற்றளவு அளக்கணும். எவ்வளவு? 13. இப்ப இந்த கை அளக்கும் போது நீங்க ஒரு விரல் உள்ள விடணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களோட கேப் அளவு கண்டிப்பா அளக்கணும். கை அளக்கும் பொழுது கைக்கு என்ன தேவைப்படும்? கேப் அளவு கண்டிப்பா விடும். அது என்ன கேப் அளவுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆம்ஹோல் பாயிண்ட்ல இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா அப்படின்னு சொல்லணும். இந்த ஆம்ஹோல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆம்ஹோல் பாயிண்ட்ல இருந்து இப்படி வந்துட்டீங்கன்னா இது வந்து ஆம்ஹோல் ரவுண்டு. சரியா? அப்படியே இப்படி கொண்டு வந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச் நம்ம இந்த ஆம்ஹோல் இந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து 2 இன்ச் நீங்க இறக்கி இழக்கணும். 15.
கேப் அதுல எழுதிக்கோங்க, கைக்கு பக்கத்துல கேப்னு போடுங்க. எத்தனை? 15. புரியுதா? கையோட சுற்றளவு இப்ப எவ்வளவு? 13. கேப் அளவு உயரம் 5, கேப்போட அளவு எவ்வளவு? 15. புரியுதா? இப்ப இவங்க கை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன நடக்கும்னா, நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்த மட்டும் அளந்துட்டு அப்படியே வந்துட்டு சைட போட்டு கட் பண்ணிடுவாங்க. சரியா? ஆனா அது வந்து பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. இப்ப இவங்களுக்கு பொருந்தும். ஏன்னா ஏன் தெரியுங்களா? இவங்களுடைய கையோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா எல்லா இடமுமே ஒரே மாதிரி இருக்கு. இங்க அளந்தாலும் அதேதான் இருக்கும், இங்க அளந்தாலும் அதேதான் இருக்கும், இங்க அளந்தாலும் அதேதான் இருக்கு. மிஞ்சி போனா 1/2 இன்ச் 1 இன்ச் தான் டிஃபரன்ஸ் வரும். ஆனா இவங்களுக்கு பாருங்களேன், நீங்க பாருங்க, இவங்களுக்கு பாருங்களேன், இந்த இடம் எவ்வளவு அளந்தோம்? 13 இன்ச் அளந்தோம். ஆனா இந்த இடம் எவ்வளவு வருது? 2 இன்ச் டிஃபரன்ஸ் வருது. அதனால ஒவ்வொரு கஸ்டமருக்கும் இது வந்து வேரியேஷன் ஆகும். சரியா? இந்த ஒரு சிலருக்கு நல்ல தடிமனா இருக்கும். அதனால வந்துட்டு இந்த இடமும் அளக்கணும், இந்த கேப் அளவு கண்டிப்பா அளக்கணும், ஆம்ஹோல் அளவும் அளக்கணும். புரியுதா? கை மெஷர்மெண்ட். ஷோல்டர் பாயிண்ட்ன்றது நம்ம அப்படி கையை எப்படி மூவ் பண்றோம் இல்லையா, நம்ம பாடியில இருந்து மூவ்மெண்ட் ஆகுதுல, அந்த இடம். கை மூவ் பண்ணுங்க, இடுப்புல வைங்களேன் கைய. இவங்களுக்கு ஷோல்டர் பாத்தீங்கன்னா 16. இவங்களுடைய ஷோல்டர் பாயிண்ட் எவ்வளவு? முன்கழுத்து பின்கழுத்து. முன்கழுத்து அப்படின்றது காமனா ஒருத்தவங்களுக்கு வைக்க போறீங்க அப்படின்னா 5.5 to 6 இன்ச் கரெக்டா இருக்கும். அளவே நீங்க எடுக்கல, நீங்களே தச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட கொடுத்துறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், 5.5 to 6 கரெக்டா இருக்கும். இப்ப இவங்களுக்கு 6 இன்ச் வச்சுக்கோங்க, முன்கழுத்து 6 இன்ச். பின் கழுத்தும் அதே சேம் 6 to 7 வச்சுக்கலாம். ஜென்ரலா வந்துட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்களே தச்சிருங்க ஒரு அளவுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா, நான் 6ல இருந்து 7 வரையும் அவங்க போடுற, ஒரு சிலர் டெப்தா போடுவாங்க, ஒரு சிலர் மேலம்ல இருக்கிற மாதிரி போடுவாங்க இல்லையா, அவங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நானே வச்சிருவேன். 6 to 7 கரெக்டா இருக்கும். இன்னும் ஒரு சிலர் நல்லா பிராடா போடுவாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி கேட்டுக்கோங்க, மேல போடுவாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி கேட்டுக்கோங்க. இப்ப இவங்களுக்கு பின் கழுத்து நம்ம எப்படி அளக்கணும்னா, இங்க பாருங்க, இந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து நீங்க அளக்கணும். இந்த இடம் வந்து எத்தனை இன்ச் இருக்கு? 8 இன்ச். இவ்வளவு தூரம் போட போறாங்கன்னா 8 இன்ச். இல்ல என்ன மேல நான் 6 வைப்பேன் இல்லையா, இது நான் ஆவரேஜா ஒரு அம்பர்லா டாப்புக்கு 6 வச்சா போதும். 6 இந்த இடம் இருக்கும். இப்போ நார்மலா வந்துட்டு இப்ப நம்ம பிளவுஸ் போறோம்னா 8 வைக்கலாம். நம்ம வந்துட்டு என்ன வைக்க போறோம்? அம்பர்லா டாப் தான் தைக்க போறோம் இல்லையா, அப்போ நம்ம எவ்வளவு போட்டுக்கலாம்? 6 இன்ச் கரெக்டா இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி, இந்த பாட்டம் பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இப்போ நான் ஏற்கனவே எத்தனை இன்ச் உயரம் எடுத்திருக்கேன்? 14.5. சரியா? 14.5 இன்ச் எடுத்திருக்கேன். நான் இந்த 14.5 இருந்து என்ன செய்யணும்? பாட்டம் உயரம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு பண்ணலாம், நம்ம இதனுடைய ஃபுல் ஹைட் அளந்துக்கலாம். இங்க பிடிச்சுக்கோங்க, கால் எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க. இப்ப இவங்களுக்கு நீங்க உயரம் அளக்கும் போது பஸ்டோட சேர்ந்து வரணும். இப்படி இன்னைக்கு நேரம் இந்த உயரம் வந்து என்ன ஆகும்னா, இப்படி பஸ்டோட மார்பளவோட சேர்ந்து வரணும். இப்படி அளந்துடக்கூடாது, இப்படி அளந்துடக்கூடாது, மெஷர்மெண்ட் மாறிடும். கரெக்டா இந்த ஷோல்டர் பாயிண்ட் இந்த பஸ்டோட சேர்ந்து அளக்கணும். நான் இவங்களுக்கு ஃபுல் லென்த் வைக்க போறேன். இவங்க பேண்ட் போட்டு கொலுசு போடுற இடம் இருக்கு இல்லையா, கொலுசு போடுற இடம் வரையும் எத்தனை இருக்கு, எத்தனை இன்ச்சஸ் இருக்குன்னா 52 இன்ச் இருக்கு. 52. ஆனா நம்ம மொத்த உயரம்ன்றது ஃபுல் லென்த் அளந்திருக்கும். இந்த பாயிண்ட்ல இருந்து பாட்டம் வரை அளந்திருக்கும். அப்ப இதுல இருந்து இதுவரை என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதை மைனஸ் பண்ணிட்டா பாட்டம் பகுதி நமக்கு கிடைச்சிடும் இல்லையா. மொத்த உயரத்துல இருந்து 14.5 மைனஸ் பண்ணுங்க, எவ்வளவு? ரைட்டா? 38. அப்ப கீழே நம்ம எடுக்க வேண்டிய இந்த பாட்டம் பகுதி எவ்வளவு? 38 எடுத்தா போதும். மோஸ்ட்லி நீங்க இப்படியே எழுந்துக்கோங்க. மொத்த உயரம் எடுத்துட்டு அதுல இந்த உயரத்தை மைனஸ் பண்ணிட்டு மீதி உயரத்தை நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க? கீழே பாட்டம்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு அம்பரா டாப்புக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுச்சா இல்லையா? சரி, இன்னொருத்தவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுப்போமா? இது அப்படியே இருக்கட்டும்.